இந்த பாலை போட்டு கொண்டா. என்னது? சொன்னதை செய். இது விட்டமின் மாத்திரை, நான் மட்டும் தான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா அது? அம்புட்டும் வைட்டமின் மாத்திரனே. யாரு கொடுத்தா? நம்ம கிறுக்கண்ணே. அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால்ல போட்டு கொடுக்க சொன்னான். அடையா, நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் புஷ்டியா இருக்கவனா? ஆமாண்ணே. அந்த கிறுக்கனுக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடு. சரிண்ணே. இதுலயும் ஒண்ணு போடு. கொண்டுடுவேன். எதிரா அநியாயம்? நான் யாருக்கிட்ட சம்பாதிக்கிறேன்? 4 காசு சேர்த்தா இனிமே பொண்ணு உடுப்புன்னு சொல்லிட்டாங்க. வரப்போறவ எனக்கு உதவியா இருப்பாளோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பான்ல. அப்படியாண்ணே? அல்பா சந்திரா, சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்க? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா. காசு கொடு. கடன் தான். கடன் இல்ல. டேய், நான் உன் தாய் மாமன்டா. அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன். நம்ம அன்பு முறிய கூடாதுக்கு தான் கடன் இல்ல. டேய், நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல. நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி, கையில போட்டிருக்கிற மோதிரம், இதுகளுக்காவது மரியாதை கொடுறா. ஆமா, கொள்ளாத மோதிரம் எனக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் ஆச்சு. நீ கட்டின வெட்டி இன்னும் அவுக்காம தர்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி 1 வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. தம்பி தம்பி, என்னையா அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிறாதீங்க. மறப்போம் மன்னிப்போம், அதுதான் நம்ம பாலிசு. சரி, நம்ம ஓடி போன பொண்டாட்டி இருக்காளுகளே. நம்ம ஓடி போன பொண்டாட்டி இல்ல, இதுக்கெல்லாம் கூட்டணி கூடாது. உன் ஓடி போன பொண்டாட்டின்னு சொல்லு. அதை விடுங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன். அவசரப்பட்டு என்னை அடிச்சிட்டீங்க. ஓகே, நீங்க காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. நம்ம கடையில டீ சாப்பிட வரத நிப்பாட்டிடாதீங்க. வரேன். எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு தான். வாங்க பேசிட்டே போவோம். ஏன் தம்பி, ஆராய்ச்சில எந்த அளவுக்கு இருக்கு? அங்க பாருங்க உங்க அப்பாவை. இவரு பெரிய தலைவலி எனக்கு. அப்பா வாங்க பையன். என்ன பண்றீங்க? ஆராய்ச்சி. ஆராய்ச்சியா? நீ தானடா சொன்ன தாவரங்களுக்கு உயிர் இருக்குதுன்னு. உயிர் இருந்தா ரத்த ஓட்டம் இருக்கணும். ரத்த ஓட்டம் இருந்தா இருதயம் இருக்கணும். இருதயம் இருந்தா துடிப்பு இருக்கணும். துடிப்பு இருந்தா சத்தம் இருக்கணும். சத்தம் வருதான்னு இந்த குழா மூலமா கேட்டுக்கிட்டு. ஏய், இப்பதான்டா புரியுது. என்னது? ஊர்ல உனக்கு ஏன் மரியாதை குறையுதுன்னு. சேர்மானம். ஏண்டா, இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? இங்க பாருங்க, நான் முன்ன மாதிரி இல்ல. இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன். நேத்து கூட 2 நல்ல காரியம் பண்ண தெரியுமா? நீயா? நல்ல காரியமா? எப்படி? நேத்து டவுனுக்கு போயிட்டு வந்தனா, நடு ரோட்ல பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு. போற வர வண்டிக்கெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சு. அதை தூக்கி ஓரமா போட்டேன். இது நல்ல காரியம் இல்லையா? இதுக்கே இப்படின்னா இப்ப சொல்ல போறதுக்கு அசந்துருவேன். என்னது? என் ஓடி போன 3வது பொண்டாட்டி இருக்காளே, ரோசி. ரோசி ஊரா பொண்டாட்டி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. அவளுக்கு என்னாச்சு? அவ ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்தா. என்னதான் ஓடி போனவளா இருந்தாலும் அவளை விட்டுட்டு வர மனசு இல்ல. அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். இது நல்ல காரியம் இல்லையா? ஆமா ஆமா. அவள் எப்படி அடிபட்டது? நான் ஓரமா தூக்கி போட்டேன் பாறாங்கல்லு. அவ தலையில விழுந்துச்சு. நினைச்சேன். இப்ப நான் 2 நல்ல காரியம் செய்ய போறேன். இவன் செருப்ப கழட்டி இவனை நான் பெத்ததுக்காக ஏன் தலையில அடிச்சுக்க போறேன். அடிச்சுங்க. ஏன் செருப்ப கழட்டி இவன் ஓன் கூட சேர்ந்ததுக்காக ஒன்னு அடிக்க போறேன். அங்க பாரு, அறுத்துக்கிட்டு ஓடுற எருமகடா மாதிரி. இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுமா? என்ன? ஒழுங்கா வீட்டுக்கு போ. என்ன வெயிலு, என்ன வெயிலு. இப்படி குரட்ட விடுறான், தலைகளை படுத்திருக்கான். அம்மா மீரா, மீரா, டவுன்ல மாணிக்க மாமாவை சந்திச்சேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காராம். வர்ற தை மாசம் ஒரு நல்ல செய்தியோட வர்றேன்னு சொல்லிருக்காருமா.
நீ இந்த பழசெல்லாம் போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத. ஆமாமா, யார் அவன் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கான் தீவட்டி தடியன்? அவரா? உங்க பழைய சிநேகிதரா? ம், குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாரா? ம். இப்ப உங்களை பாக்கணும்னு வந்திருக்காரு. போலிச்சாமியாரா இருப்பாலும் எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இல்லையே. மலைப்பாம்பு பெருமூச்சு விடுற மாதிரி விடுறா. ஏண்டா சொல்லி ராஜா, பாட்டி, நீ பணத்தை வாங்கிட்டு வந்திய என் பேத்திக்கிட்ட தவறு முடி வாங்கி தரேன்னு. என்னடா ஆச்சு? அவைய உயிரை வாங்கறா. இது உனக்கே நியாயமா? ஒண்ணு பணத்தை கொடுத்துடு, இல்ல சவுளி முடிய கொடு. சபரி முடி ரெடி. ஆ, நீ வீட்டுக்கு போ, ஆ. நான் பின்னாடியே வர்றேன். சரிதான். கடைசி வாட்டி ஜாக்கிரதை. ம். யா. யா. அப்பா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பாடா? ஆஹா, என்ன சாப்பாடு? தாடி எங்கே? என் தாடி எங்கே? இதோ இங்கே. யார் நீ? யார் நீ? ஏண்டா, என் வீட்டு சோத்த தின்னுபிட்டு ஏன் திண்ணையில படுத்து தூங்கிவிட்டு என்னையவே யாருன்னு கேக்குறியா? எத்தனை பேர் அந்த மாதிரி போலி சாமியாருங்க கிளம்பி இருக்கீங்க? இதோ பாருடா, தாடிய காணும் தலைமுடிய காணும்னு கத்துன, கழுத்தையே காணாம. மரியாதையா இறங்கி ஓடு. சாமி, கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்களேன். ஐயோ, சாப்பாடா? எனக்கு வேண்டாங்க, வயிறு ரொம்ப இருக்கு. வரங்க, நான் வரங்க, வரங்க. கிளி ஜோசியம். வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆச்சரியமா இருக்குதே, வழக்கமா ஜோசியக்காரங்க அழுக்கு ஜிப்பாவும் அழுக்கு துண்டும் தான் போடுவாங்க. நீங்க பளபளப்பா ஜபர்தஸ்தா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நம்ம வாடிக்கைக்காரங்க எல்லாம் பெரிய சினிமா ஸ்டாருங்க. அப்படியா? இத பாருங்க, அமலா இந்தி மார்க்கெட்ட பிடிக்கும்னு பிடிச்சிடுச்சு. அதுக்காக வாங்கி கொடுத்த சட்டை என்ன? பட்டு சட்டை. அண்ணன் மோகன் பெரிய வீடா கட்டுவாருன்னு கட்டிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த அங்க அவசரம் நீளமா தான் கொடுத்திருக்காரு. அண்ணன் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டுக்கு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த பட்டு வட்டி தான். அடேங்கப்பா. வெண்ணியாள மூர்த்தி வெளிநாடு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக அவர் வாங்கி கொடுத்ததுதான். புரிஞ்சு போச்சு. அவர் என்ன வாங்கி கொடுத்திருப்பாரு புரிஞ்சு போச்சு. சரியா, உங்களால ஒரு காரியம் ஆகணும். வாங்க இப்படி உட்காருங்க. அடே அப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஜோசியர்ங்கிறது நம்பவே முடியல. என்கிட்ட என்னங்க இருக்கு? எல்லாம் நம்ம கிளியோட மகிமை. ஒரு சீட்டை எடுத்து புரட்டினா போதும், உங்க ஜாதகமே தலைகீழா பொருளும். அப்படியா? அப்ப தயவு பண்ணி என் பையன் ரகுராமன் பேருக்கு கிளிய விட்டு ஒரு சீட் எடுக்க சொல்லி படிங்க. எக்கம்மா குலேபகாவலி விக்ரமாய்த்தா விளையவாடா. யோகமான பையனுக்கு வேகமா வந்து ஒரு சீட்டை எடுத்து போடுறாங்கன்னு. பூனை கிளி கிளி. ஐயோ, என் கிளிய பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. கிளி போச்சு. கிளி போச்சு. ரகராம்ங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொன்னேன். என் கிளியவே பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப யோகமான பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே ஒரு பையன். இது ஒண்ணு போதும். முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. ஏற்கனவே சொன்னவங்க. ரகுராமா, சௌக்கியமா? என்ன மாதிரி வயக்காடு வரப்பள்ளின்னு வேலை செஞ்சிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏதோ 4 எழுத்து படிச்சுட்டோமேனு காலரை தூக்கி விட்டுன்னு தலைகால் தெரியாம ஆடின. இன்னைக்கு நிலைமை என்ன ஆச்சு? உன் பொண்டாட்டி கோச்சேரி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா. போயா. ஏமா, எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? உங்களை பார்த்து ஒண்ணு சிரிக்கல. நாங்க எங்க விஷயமா சொன்னாங்க. அப்ப உங்க பொண்ணுக்கு அந்த பையனையே முடிச்சிடலாம்னு சொல்றீரு? ஆமா ஓய்,
இன்னும் நாள் கடத்துறது அவ்வளவு நல்லா இல்ல. ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கும்போது பேசி முடிச்சிட வேண்டியதுதானே. இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க சொன்னதை நான் அங்க அப்படியே சொல்லிடுறேன். சரி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வைங்களேன். கரகர பக்கத்து ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமா. என் ஓடி போன பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏண்டா அறிவு கெட்ட முண்டா, நீதான் உன் பொண்டாட்டியவே நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. அவ என்னடான்னா அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏ ராசாவுக்காக அப்படின்னு பால்காரனோட சேர்ந்து டூயிட் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னா. தரகரே டீ எடுங்க. பாப்பா சௌக்கியமா இருக்கியா? இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கமா. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊரு. கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா? எதுக்கு? சக்கரை கொஞ்சம் போடல. எந்திரியா? ஏன் மாமா முறை மாப்பிள்ளை நான் இருக்கும் போது பக்கத்து ஊர் மாப்பிள்ளையா? அப்படி என்கிட்ட என்ன மாமா வீக்கு? உங்ககிட்ட எல்லாமே வீக்கு தானடா. ஏதோ என் பொண்டாட்டி கூட பிறந்தவனாச்சேன்னு முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். பேப்பர் காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். மளிகை கடைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. மூணாவதும் என் சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன். பால்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன தப்பா நினைப்பான்டா. போடா நாயி. என்ன விட்டுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துருவியா? எப்படி நடக்குன்னு பாக்குறேன். சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடந்தது? எழுதுங்க எழுங்கம்மா. உங்க வயசுல என் வயசுல யாராவது கிட்ட என்ன கேட்கணும் விவசாயம் இல்லாம போச்சு. கோவிச்சுக்காத மாப்பிள. என்னத்த கோச்சுக்காத? இந்த சாந்தி முகூர்த்தம்னாலே இந்த பொண்ணுங்கள் எல்லாம் 1000 ஏக்கத்தோட 1000 ஆசைகளை மனசுல வச்சுட்டு உள்ள வருவாங்க. அந்த சமயத்துல ஆம்பளையாப்பட்டவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலன்னா ஆயுசு பூரா நம்மள தப்பா நினைச்சிடுவாளுங்க. அட மடையா, புருஷன் முன்னாடினா எவ்வளவோ இருக்குது. அநியாயம் இப்படி சாந்தி முகூர்த்த வேஸ்ட் பண்ணிட்டேன்னு விவரமா சொன்னாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போய் பூ பழம் வாங்கிட்டு ஆசையா அல்வா வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன். அல்வா பூ பழம் எல்லாம் வாங்கியாச்சு. எதையும் மறக்கல. இன்னைக்கு ஒரு அஸ்திர வேண்டியதுதான். சீதா சித்தராலிங் எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு உன்னை என்ன பண்ற பாரு. என்னங்க பாப்பா என்னடா பண்ண? நான் சீதா கட்டி பிடிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது பக்கத்து பம்பலன்ட்டு. அப்ப அம்மாவுக்கு தெரியாதுப்பா. சீதாவுக்கு தெரிஞ்சது மானமே போயிடும். படாத, நான் சமாதானப்படுத்துறேன். நீ தான் பண்ணிக்க. அம்மாடி. எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நீ கோச்சிக்க மாட்டேன்னு இல்லையா? இதுல ஒண்ணும் குறைச்சல் கொஞ்சம் எடுக்க. உனக்குதான் கோவம் வருமா? நான் ஆம்பளை, அப்புறம் எனக்கு கோவம் வரும். முட்டைக்கு முட்டை, முட்டைகளுக்கு மேல முட்டை. முழுங்குறது ஏண்டி கட்டின புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மிலிட்டரி ஹோட்டலையே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன். இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியத்தான் சைத்திட்டு இருக்கனே. பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கண்டாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம் ஈரப்பாவாடை பக்கத்து வீடு. என்னம்மா நீ சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க. கண்ணை தொடச்சுக்க. தப்பு என்னமோ நடந்து போச்சு. இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன் வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி அதை விடு. புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த. நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சட்டுன்னு உள்ள போ. அப்படியே மலரும் நினைவுகள்லாம் மலருது. நான் வந்ததுக்கு பதிலா அவ புருஷன் வந்திருக்கணும். உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையெடுங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறதா நான் பார்த்தனே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு
இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது